السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الله أكبر الله أكبر الله أكبر إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا أرسله تعالى بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من تشبه بقوم فهو منهم أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய அல்லாஹு தஆலாவின் திரு பொருத்தத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன் இணை துணையற்றவன் என்று உள்ளத்தால் உறுதி பூண்டு நாவினால சான்று பகர்கின்றேன். அண்ணல் முஹம்மதே முஸ்தபா அஹ்மதே முஜிதபா ஹாத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னவர்களை பின்துயர்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஊன்கள் மற்றும் கயாமத்து நாள் வரை இருக்கக்கூடிய முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் சலாத் எனும் கருணையும் சலாம் எனும் ஈடேற்றமும் உண்டாவதாக. இஅ்திகாஃப் எனும் நியத்தோடு புனித ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மூலமாக எந்த விடயங்கள் எல்லாம் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்கள் எம் வாழ்க்கையில் இயன்ற அளவு எடுத்து நடக்குமாறும், அதே போன்று எந்த விடயங்கள் எல்லாம் தவிர்ந்து விலகி நடக்குமாறு ஏவிருக்கின்றானோ அந்த விடயங்கள் அனைத்தையும் எம் வாழ்க்கையை விட்டும் முற்று முழுதுமாக தவிர்ந்து விலகி நடக்குமாறும் அடியேன் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். ஈருலகிலும் சுபிட்சமான சந்தோஷமான கண்ணியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் தக்வாவின் அடிப்படையில் எம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் இச்சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில மக்களை படைச்சி
அந்த மனிதர்கள் நேர்வழி பெற வேண்டும், அவர்கள் சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா காலத்துக்கு காலம் அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பி கொண்டே இருந்தான். அந்த வரிசையிலே எங்களுக்காக அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எங்களுக்கு ஒரு நபியாக, இறுதி தூதராக அல்லாஹு தஆலா எங்களுக்கு அனுப்பி இருக்கின்றான். அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் என்றும் அவர்களுடைய மரணித்த மாதம் என்றும் இந்த மாதம் ரபீஉல் அவ்வல் மாதத்தை நாங்கள் என்ன செய்கிறோம், பார்க்கின்றோம். மேலானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரபீஉல் அவ்வல் பிறை 12 பிறந்தார்கள் என்பதற்கு கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. ஆனால் அவர்கள் இந்த மாதத்தில் தான் மரணித்தார்கள் என்பதற்கு எந்தவித கருத்து வேறுபாடுகளும் இல்லை. ஆக மேலானவர்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்தை விட்டு பிரிந்த அந்த மாதத்திலே நாங்கள் இருக்கின்றோம். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள், எதற்காக வாழ்ந்தார்கள் என்பதெல்லாம் எங்கள் அனைவருக்கும் தெரியும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபாக்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால், அவருடைய வாழ்க்கை, அதே போன்று அவருடைய வழிகாட்டல்கள், செயல்கள் அத்தனையும் சஹாபாக்கள் என்ன செய்தார்கள், சரிவர ஒன்றின் பின் ஒன்றாக அழகிய முறையில் பின்பற்றிக் கொண்டார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த சஹாபாக்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உடல் தோற்றத்தை கூட அழகிய முறையில் வர்ணிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மேலானவர்களே, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் தஆலா என்ன செய்தான், லகத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, அல்லாஹ் தஆலா ஒரு அழகிய முன்மாதிரியாகத்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்காக தந்திருக்கின்றான், படைத்திருக்கின்றான். அது மட்டுமல்லாமல் அல்லாஹ் குர்ஆன்ல கூறுகிறான், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், அந்த நபியை உங்களுக்கு ரஹ்மத்தாக அனுப்பியிருக்கின்றோம், முழு ஆலத்திற்கும். அது மனிதர்களுக்கு மட்டுமல்ல, ஜின்களுக்கு, மனிதர்களுக்கு, பறவை இனங்களுக்கு, அனைத்துக்கும் அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு ரஹ்மத்தாகத்தான் அனுப்பியிருக்கின்றான். என்று நபி பிறந்தார்கள், நபி மரணித்தார்கள் என்றெல்லாம் நாங்கள் என்ன செய்கின்றோம், நிகழ்ச்சிகளை கொண்டாடுகிறோம், ஒவ்வொரு விடயங்களை செஞ்சு கொண்டு இருக்கின்றோம். நாம் நபியுடைய சுன்னத்துகளை எடுத்து நடந்தோமா, நபியுடைய சுன்னத்தை நாம் பின்பற்றி நடந்தோமா என்பதை கேட்டால் நாங்கள் 0 பாயிண்ட்ல தான் இருப்போம். மேலானவர்களே, சஹாபாக்கள் அப்படி அல்ல, அவர்கள் எல்லா விஷயத்திலும் நபியை பின்பற்றினாங்க. சஹாபாக்கள் நபியை அழகிய முறையை வர்ணிச்சாங்க. ஹஜ்ரத் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, ஃபஅஹ்ஸன மின்க லம் தரகத் துஈனுஹு வ அஜ்மல மின்க லம் தலிது நிஃபா. யா ரசூலல்லாஹ், நீங்க அவ்வளவு அழகு, உலகத்துல உங்களை மாதிரி ஒரு அழகான படைப்பு இந்த உலகத்துல யாரையும் அல்லாஹ் படைக்கல. அது மட்டும் அல்லாம ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, உங்களை பெத்தெடுத்த அந்த சிறப்பான வம்சத்தை போல எந்த தாயும் ஒரு குழந்தைய ஒரு சிறப்பான வம்சத்துல பெத்தெடுக்கல என்று சொல்றான். அந்த அளவுக்கு சிறப்பான வம்சத்துல பிறந்தாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த வம்சத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹஜ்ரத் ஆதம் என்னுடைய வம்சத்தில் இருந்து ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வம்சம் வரைக்கும் எந்த ஒரு ஜினாவும் நடக்கல, எந்த ஒரு கொலையும் நடக்கல. அவ்வளவு கண்ணியமான பரம்பரையிலிருந்து அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சான், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பினான். மேலானவர்களே, நாங்க ஒரு விஷயத்தை விளங்கணும். ஒரு இடத்துல ஒரு தலைவரை நியமிக்கிறேன்னு சொன்னா, ஒரு வேலைக்கோ அல்லது ஒரு பள்ளிக்கோ அல்லது ஏதாவது ஒரு நிறுவனத்துக்கோ ஒரு தலைவரை அமைக்க வேண்டும் என்று சொன்னா நாங்க என்ன செய்வோம், அந்த தலைவரை பார்ப்போம், அவருடைய குடும்பத்தை பார்ப்போம், ஏதாவது கெட்ட பேர்கள் இருக்கின்றதா, அவருக்கு ஏதாவது கெட்ட விஷயங்கள் இருக்கின்றதா என்றெல்லாம், அவருடைய குறைகள் இருக்கின்றதா என்றெல்லாம் பார்த்துவிட்டு தான் அவரை தலைவராக போடுவோம். அதே போல தான் அல்லாஹு தஆலா எங்களுடைய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பான வம்சத்தில் பிறந்தாங்க. அந்த சிறப்பான வம்சத்திலிருந்து அல்லாஹு தஆலா எங்களுக்காக அந்த நபி அனுப்பினாங்க. மேலானவர்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்து இருக்கின்றது, ஒவ்வொன்றும் சிறந்தது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கை நபி நபி என்று வாயால மாத்திரம் கூறிக்கொண்டு இருக்கின்றோம். ஆனால் அந்த நபியுடைய செயல்பாடுகள் எங்களிடத்தில் இல்லை. மேலானவர்களே, நல்லா விளங்கிக் கொள்ளணும். நாம் சொல்கின்றோம் இஸ்லாத்துக்கும் குஃப்ருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் என்னென்று சொன்னா அது தொழுகையாக இருக்கின்றது.
இஸ்லாத்துக்கும் குஃப்ருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய வித்தியாசம் தொழுகையாக இருக்கின்றது. ஆனால் ஒரு முஸ்லிமுக்கும் ஒரு காஃபிருக்கும் இடையிலே இருக்கக்கூடிய வித்தியாசம் இருக்கின்றது. அது சுன்னத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களுடைய சுன்னத்தை நாங்கள் பின்பற்றினால்தான் நாங்கள் உண்மையான முஸ்லிமாக இருப்போம். ஒரு முஸ்லிம் ஒரு காஃபிருக்கு வித்தியாசம் அதுதான். மேலானவர்களே, இன்றைய நாளை நாங்கள் யோசிப்போம். இன்றைக்கு நான் எழும்பினேன், இன்றைக்கு நான் வீட்டிலே காலையில் எழும்பினேன், நான் துஆ ஓதினேனா? நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவருடைய சுன்னத்தை இன்றைக்கு நான் பின்பற்றினேனா? அல்லது நன் முஸ்லிம் போல எழும்பினேனா? நான் இன்றைக்கு பல் துலக்கினேன், முஹம்மது நபியை போல அவர் சொன்னது போல நான் பல் துலக்கினேனா? அல்லது ஒரு நன் முஸ்லிமை போல செய்தேனா? மேலானவர்களே, டாய்லெட் போற விஷயம், நான் டாய்லெட்டுக்கும் போகும் பொழுது முஹம்மது நபி சொன்னது போல போனேனா? அல்லது ஒரு நன் முஸ்லிமை போல போனேனா? மேலானவர்களே, நாங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றமாகவே தான் இருக்கின்றது. ஆனால் அவர்களுடைய பேரை மாத்திரம் கூறிக்கொண்டிருக்கின்றோம். இந்த மாதத்துல நபியை பத்தி நாங்க பேசுறோம், நபியுடைய புகழ் மாலை எல்லாம் பாடுகிறோம், நபியை பத்தி அவ்வாறெல்லாம் கூறுகிறோம். மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு சந்தோஷப்படுவாங்களா அல்லது கவலைப்படுவாங்கன்னு தெரியல. ஏன்? அவருடைய சுன்னத்து ஒவ்வொன்றையும் நாங்கள் அவர்கள் மௌத்தாகி விட்டார்கள். அதே போன்று இன்றைக்கு இந்த ஜமானுடைய இந்த ஃபித்னாவுடைய காலத்துல அவருடைய ஒவ்வொரு சுன்னத்துகளை நாங்கள் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம்? அழிச்சு கொண்டிருக்கிறோம். அந்த சுன்னத்துகளை நாங்கள் என்ன செய்யறோம்? இல்லாமல் ஆக்கி கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, சஹாபாக்கள் அப்படி அல்ல. சஹாபாக்கள் நபியுடைய சுன்னத்துகளை அணுவணுவாக பின்பற்றினார்கள். மேலானவர்களே, ஹஜ்ரத் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. ஒரு அரச மாளிகையில அவங்களுக்கு விருந்துக்காக அழைக்கப்பட்டிருக்குது. இப்ப ஹஜ்ரத் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்றாங்க? அந்த விருந்துக்காக செல்றாங்க. அந்த விருந்துக்கு போய் சாப்பிடுவதற்காக அமர்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்பொழுது சாப்பாடு கொண்டு வரப்பட்டுச்சு. இப்ப சாப்பாடு சாப்பிட்டு கொண்டிருக்கும் போது சாப்பாட்டுல இருந்து ஒரு கவலம் கீழே, ஒரு துண்டு கீழே விழுந்துட்டு இப்ப அந்த சாப்பாடை ஹஜ்ரத் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? அந்த சாப்பாடை அப்படியே எடுக்கிறாங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நன் முஸ்லிம் ஒரு காஃபிர் சொல்றாரு, இந்த அரச மாளிகையிலையுமா இப்படி கீழே விழுந்தது நீங்க புறக்கி தின்ன போறீங்க? அப்படி சொல்றான். அந்த நேரத்தில் அதோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்து ஞாபகம் வருது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய சாப்பாடு கீழே விழுந்தா நீங்க ஷைத்தானுக்காக விட்டுடாதீங்க, அதை எடுத்து கழுவி சாப்பிடுங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த சுன்னத்து ஹஜ்ரத் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு ஞாபகம் வருது. இப்ப அந்த காஃபிர் சொல்றாரு, இந்த நேரத்திலேயும் இந்த சுன்னத்தை நீங்க செய்யணுமான்னு சொல்லும் பொழுது சொல்றாங்க, அத்தத்ருக்கு சுன்னத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லிஹாஉலாயில் ஹுமகா. இந்த மடையன்ற இடத்துல, இந்த மடையர்கள் இருக்கக்கூடிய இந்த இடத்துல என்னுடைய முஹம்மத், என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நான் விடுறதா என்று ஹஜ்ரத் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க கூறுறாங்க. இல்லைங்களே, அந்த அளவுக்கு அவங்க சுன்னத்தை பேணினாங்க. ஆனால் இன்றைக்கு நாங்க அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை நாங்க எவ்வாறு நினைச்சு கொண்டிருக்கிறோம்? வெறுமனே வேடிக்கையாகவும் விளையாட்டாகவும் நினைச்சு கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, எங்களுடைய வாலிப சமுதாயத்தை எடுப்போம். இன்றைக்கு ஒரு பள்ளிவாசல், இன்றைக்கு ஒவ்வொரு இடத்திலையும் பள்ளிவாசல்கள் முஸ்லீமுடைய விஷயங்கள்ல அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுது. வாலிபர்கள்ட்ட போய் இப்படி ஒரு பள்ளிவாசலை உடைச்சிட்டாங்க வாங்கன்னு சொன்னா கத்திகளை, கோலாடிகளை, கம்புகளை எடுத்துட்டு என்ன செய்வாங்க? நாங்க உயிர் போகும் வரைக்கும் அந்த பள்ளிக்காக போராடுவோம்னு சொல்லி தைரியமா வருவாங்க, வந்து கொண்டு தான் இருக்கிறாங்க. ஆனா அந்த வாலிபர்கிட்ட போய் ஏ சகோதரே, உங்களோட தாடி இருக்கே ஃபுல்லா வலிச்சு கிரம்போட மாதிரி வச்சிருக்கீங்களே, நீங்க நபியுடைய சுன்னத்தை நீங்க கொஞ்சம் ஹயாத்தாக்குங்களே. ஹாலிஃபுல் முஷ்ரிகீன அவ்ஃபிருல் லிஹ்ய வ அஹ்ஃபு ஷவாரிப. நபி சொல்லிருக்காங்க தானே, தாடியை வளர்க்க விடுங்க, மீசையை கத்தறிங்கன்னு சொல்லி நபி சொல்லியிருக்காங்க தானே. பள்ளி உடைக்கிறத விட்டு போடுங்க, அல்லாஹ் பாதுகாப்பான். நபியுடைய இந்த சுன்னத்தை நீங்க ஹயாத்தாக்குங்கன்னு சொல்லி அந்த வாலிபடத்துல சொல்லி பாருங்க. நீங்க அணியக்கூடிய ஆடை கரண்டைக்கு கீழால இருக்குது. கரண்டைக்கு கீழால எவன் ஆடை அணிகிறாங்களோ அவங்க நரகத்துடைய வாசலை திறந்துட்டாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்களே. அதனால உங்களோட கரண்டைக்கு கீழே உள்ள கால், அந்த கல்சானை கொஞ்சம் உயர்த்தி விடுங்கள் என்று சொல்லுங்க. இன்றைக்கு அந்நிய நடிகர்களை போல, கிரிக்கெட்களை போல, இப்படி ஒவ்வொருத்தர்களை போல என்ன செய்றாங்க? முடிகளை அலங்கோலமா வெட்டி கொண்டு அசிங்கமான முறையில காட்சி அளிச்சு கொண்டு இருக்கிறாங்க எங்களோட வாலிபர்கள்.
அவரிடத்துல போய் நீங்க என்ன செய்யுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிகளை இப்படி வளர்த்தாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி முடிய வாரினாங்க, அதனால நீங்க அதை போல செய்யுங்கன்னு சொல்லி அந்த வாலிபர்களிடத்துல சொன்னா என்ன செய்வாங்க? இது கஷ்டம், ஆனால் பள்ளியை உடைச்சா உயிர் போகும் வரைக்கும் போராடு என்று சொல்லுது லேசி. மேலானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த மாதம் இருக்கின்றது ரபியுல் அவ்வல். ரபியுல் அவ்வல் என்று சொல்கின்றோமே, ரபி என்றால் கருத்து என்ன? வசந்த காலம். அல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பூமிக்கு இறக்குறான். அந்த நேரத்துல அந்த ஊர்ல பயங்கரமான நெருப்பொண்டு பத்தி கொண்டிருந்துச்சு. எவ்வளவு நூத்தாலும் அந்த நெருப்பு நூறல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறக்கிறாங்க, நெருப்பு அணைகிறது. பெரிய யுத்தங்கள் நடந்து கொண்டிருந்தது. நிற்க முடியாத பெரிய மகா யுத்தங்கள் எல்லாம் நபி பிறக்கிறதுக்கு முன்னால நடந்து கொண்டிருந்தது. நபி பிறந்தாங்க, யுத்தங்கள் எல்லாம் நின்று விட்டது. மேலானவர்களே, அவர்கள் வந்தது என்னத்திற்கு? வசந்த காலம். மக்களுக்கு மத்தியில ஒற்றுமை ஏற்படுத்தணும், மக்கள் என்னுடைய சுன்னத்து வழிமுறையில அவங்க நடக்கணும் என்பதை கொண்டு வந்தாங்க. எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நின்றுச்சு. பள்ளி உடைக்கிறாங்க, அதை நாங்க பார்க்க தேவையில்ல, அல்லாஹ் பார்க்கிறான். நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை ஏற்று நடந்தால் அல்லாஹ் அதை உடைப்பதை விட்டும் பாதுகாப்பான். ஆனால் எங்களுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கின்றது? யாராவது ஒரு வாலிபர்கிட்ட சொன்னா செய்வார்களா? சுன்னத்தை செய்ய மாட்டார்கள். நாங்கள் இன்றைக்கு காலையில் எழும்பி நாங்கள் தூங்கும் வரைக்கும் ஒரு சுன்னத்தாவது நாங்கள் நிறைவேற்றுகிறோமா? வேளாணவர்களே, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்துட்டாங்க, மௌத்தாயிட்டாங்கன்னு நாங்க பேசுறோம். ஆனால் நாங்க யோசிக்கிறோமா? இவ்வளவு காலம் நான் 20 வருடம் உலகத்துல வாழ்ந்திருக்கிறேன், 60 வருடம் உலகத்துல வாழ்ந்திருக்கிறேன், நபியுடைய சுன்னத்தை நான் எடுத்து நடந்தேனா? மேலானவர்களே, தொழுகைக்கும் ஒரு குஃபருக்கும், அவர் தொழுகைக்கும் குஃபருக்கும் மத்தியில் விளங்கக்கூடியது என்ன? காஃபிருக்கும் குஃபருக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய விஷயம் என்ன? தொழுக. ஒரு முஸ்லிம் தொழுதா இருந்தா நான் தொழுறேன்றோம். ஆனால் ஒரு காஃபிருக்கும் ஒரு முஸ்லிமுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன? சுன்னத்து. அந்த சுன்னத்தை செய்கிறோமா? மேலானவர்களே, ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க நபி மேல வச்ச பாசம், உயிரை கொடுக்கிறதுக்கு தயாரானார்கள். மேலானவர்களே, ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கள காஃபிர் அரசாங்கத்தால் என்ன செய்றாங்க? சிறைபிடிக்கப்படுறது. அவங்க சிறைபிடிக்கப்பட்டு இப்ப அந்த காஃபிர் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அந்த தலைவன் சொல்றான், ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து, ஏ ஹுபைபே, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீங்க விட்டு விடுங்க, உங்களோட உயிரை நாங்க பாதுகாக்கிறோம். இப்ப அவர் சொல்றாரு, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நான் விட்டு விட மாட்டேன், என்னை கொண்டு விடுங்கள் என்று அவர் சொல்லும் பொழுது ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்றாங்க? தூக்கு மரத்தில் இடப்படுது. இப்ப தூக்கு போடுவதற்காக அவர் கட்டப்பட்டிருக்கின்றது. இந்த நேரத்துல அழுகுறாங்க, தேம்பி தேம்பி அழுகுறாங்க. கேட்கப்பட்டுச்சு, ஏன் ஹுபைபே, நீ திறந்து விட்டாயா? இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டுவிட போகிறாயா என்று அந்த காஃபிர் அரசன் கேட்கிறான். அந்த நேரத்தில் அவர் சொல்றாரு, 2 ரக்காத் தொழுவதற்கு மாத்திரம் அவகாசம் தாங்க கொடுக்கப்படுது. ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? 2 ரக்காத்துகளை தொழுறாங்க. தொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ஸலாத்தை கொடுத்துட்டு ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்று சலாம் சொல்றாங்க. ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனால இருந்து வ அலைக்கும் அஸ்ஸலாம் யா ஹுபைப் என்று பதில கூறுறாங்க. இதன் பின்னால அவரை தூக்கு மரத்தில் இடப்பட்ட நேரத்துல திரும்ப அந்த அரசன் சொல்றான், ஹுபைப், நீ இஸ்லாமிய மார்க்கத்தை விடலாம் தேவையில்லை, ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நீ செய். கேட்டாங்க ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு, என்ன விஷயம் அது சொல்லுங்கன்னு கேட்கிறாங்க. சொல்றாங்க, ஒன்றும் தேவையில்லை, இந்த தூக்கு மரத்துல உங்களை இப்படி தூக்குல போட்டது போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள போட்டது மாதிரி நீங்க லேசா கற்பனை பண்ணுங்க, உங்களை நான் விட்டுட்டேன். உடனே ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு சொல்றாங்க, ஏ அரசனே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிலே அமர்ந்து கொண்டு இருக்கும் பொழுது அவருடைய காலிலே ஒரு முள் தைத்தாலும் என்னுடைய உள்ளம் தாங்காது, அப்படியாப்பட்ட நபியையா இந்த நேரத்தில் நினைக்கணும்னு சொல்லி ஹஜ்ரத் ஹுபைப் ரலியல்லாஹு சொல்றாங்க. சொல்லிவிட்டு சொல்றாங்க, என்னுடைய ரூஹ் அல்லாஹ் என்னுடைய சுவர்க்கத்தை காட்டுறான், அவசரமா என்னுடைய ரூஹ் எடு, என்ன அவசரமா என்னை தூக்குல இடுன்னு சொல்லி அவன் சொல்றான். எவ்வளவு பாசம் மேலானவர்களே! இதுதான் உண்மையான பாசம். வெறுமனே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு மாத்திரம் அதனுடைய சுன்னத் வர போறது இல்ல. அவங்களோட சுன்னத்தை ஒவ்வொன்றையும் அணுவா பின்பற்ற வேண்டும்.
மேலானவர்களே, நாங்கள் அந்நியர்களுடைய கலாச்சாரத்தை அழகிய முறையில பின்பற்றோம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யார் ஒரு கூட்டத்தாரை போல, அந்நிய நடிகர்களை போலவோ அந்நிய கிரிக்கெட் வீரர்களை போலவோ இப்படியாப்பட்ட ஆடைகளையோ அல்லது முடிகளையோ வளர்க்குறாங்க, இவங்க யார மாதிரி வளர்க்குறாங்களோ நாளைக்கு அவங்களுடைய எழுப்பப்படுவாங்க. வேளாண்களே, அவர்கள் எல்லாம் எங்கே எழுப்பப்படுவார்கள்? நரகத்தில் எழுப்பப்படுவார்கள். நரகத்துக்குத்தான் அவர்கள் சொந்தம். நாளைக்கு நாங்களும் அவருடைய சுன்னத்துகளை அவர்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் செஞ்சோம்னு சொன்னா எங்களுடைய நிலைமை என்ன? நாளைக்கு எங்களை அல்லாஹ் தஆலா எந்த இடத்துல எழுப்புவான்? யோசிங்க சகோதரர்களே. நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்த தினம்னு சொல்லி அதுல அதிகமான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றது. ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மறைந்த தினம் இருக்கின்றது, இந்த மறைந்த தினம் இருக்கின்றது, இது சந்தோஷப்படுவதற்குரிய நேரம் அல்ல, இது கவலைப்பட வேண்டிய விஷயம். நபி இந்த உலகத்தை விட்டு மறைஞ்சிட்டாங்க. நபி இந்த உலகத்தை விட்டு மறைஞ்ச நேரத்தில் சஹாபாக்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க? திக்கி தெளிஞ்சு கொண்டிருந்தாங்க. சில சஹாபாக்கள் காபிர்களாக மாற பார்க்கிறாங்க. இப்பொழுது அந்த நேரத்தில் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, நபி மறைஞ்சிட்டாங்க, மௌத்தாகிட்டாங்க யாராவது சொன்னா என்னுடைய வாளால வெட்டி கொண்டுடுவேன்னு சொல்லி ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா என்ன செய்றாங்க? அந்த மக்களை விரட்டுறாங்க. அந்த நேரத்தில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு யாருக்கும் பேசிக்கொள்ள முடியல. சஹாபாக்கள் எல்லாம் என்ன செய்றாங்க? திகைச்சு கொண்டிருக்கிறாங்க. என்ன செய்யறது? நபி மரணிச்சிட்டாங்க. இப்ப நபியை போல இனி ஒரு நபி வரப்போறதும் இல்ல. அவருடைய வழிமுறைகளை எப்படி பின்பற்றது என்று எல்லா சஹாபாக்களும் என்ன செய்றாங்க? பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. வந்து என்ன செய்றாங்க? வந்து ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் சொல்றாங்க, உங்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு குர்ஆன் ஆயத்தை ஓதி காட்டி இருக்காங்களே, அது உங்களுக்கு தெரியுமான்னு கேக்குறாங்க. என்ன ஆயத்து? வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் خلت من قبله الرسل இன்னக மய்யித்துன் வ இன்னஹும் மய்யித்தூன். மேலானவர்களே, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க? அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல சொல்றாங்க, நபி இருக்காங்களே வெறுமனே ஒரு மனிதர் தான், அல்லாஹ்வுடைய தூதர் தான், அவரும் வருவாரு பின்னால மௌத்தாகிடுவாருன்னு அல்லாஹ் குர்ஆன் ஆயத்தை சொல்றானே, நீங்க இப்ப மக்களிடத்துல இப்படி எல்லாம் சொல்றீங்களே, அவர் மௌத்தாயிட்டார்னு சொல்லும் பொழுது அவருக்கு அறியாமலே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கையில் இருக்கக்கூடிய வாள் கீழே விழுது. அப்பதான் யோசிக்கிறாங்க, இந்த குர்ஆனுடைய ஆயத்து இவ்வளவு கருத்து இருக்கின்றதா? அப்ப நபி வருவாங்க, நிச்சயமா மௌத்தாகி விடுவாங்கன்னு அல்லாஹ் குர்ஆன்லயே சொல்லிட்டான். அதனால அப்படியே அந்த வாள் அவங்களோட கையை விட்டு நிக்குது, கீழே விழுது. ஆக மேலானே, சஹாபாக்கள் பயந்தாங்க, நபி மௌத்தாய நேரம் கவலைப்பட்டாங்க. ஏன்? சுன்னத்து இல்லாமல் போகிவிடுமோ என்று. இந்த காலத்துல எங்களிடத்துல சுன்னத்து இருக்கின்றதா? மேலானவர்களே, கரண்டைக்கு மேலே ஆடை போடுவது அசிங்கமா நினைச்சு கொண்டிருக்கிறோம். நபி செஞ்சாங்க, அசிங்கமாக இல்ல. நபி முடிய வளர்த்து எப்படி விட்டாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பத்தி சஹாபாக்கள் சொல்லும் பொழுது சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முடிய வார்னாங்கன்னு சொன்னா ஷஅனத உத்னைஹி, அவங்களோட காது சொனை அளவுக்கு அப்படியே முடி தொங்கும்டாங்க. அதே போல சஹாபாக்கள் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முடிய வாரினாங்கன்னு சொன்னா அப்படியே மேலால போய் ரெண்டாக அது தானாக பிரிஞ்சா அப்படியே விட்டுடுவாங்க. இல்லைன்னு சொன்னா ஒரு நாளும் நடுக்கோடாக வாரினது இல்ல என்று சஹாபாக்கள் சொன்னாங்க. இன்னைக்கு எங்கட முடிய பாருங்க எப்படி இருக்குது, அலங்கோலமாக இருக்குது. வேளாண்வர்களே, நாங்க யோசிக்கணும், நபி மௌத்தாயிட்டாங்க, நபியுடைய சுன்னத்தை நான் ஹயாத்தாக்கினேனா? நாளைக்கு நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, குல்லு உம்மத்தின் யுதுகிலுல் ஜன்னah, எல்லா மக்களும் சுவர்க்கம் செல்வாங்க, இல்லா அபா, என்னை மறுத்தவங்க தவிரன்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. கேட்டாங்க சஹாபாக்கள், யா ரசூலல்லாஹ், அவங்கள மறுத்தவங்க யாரு? மன் அதாஅனி ஃபகத் தഖலல் ஜன்னah, யாரெல்லாம் என்னுடைய சுன்னத்தான வழிமுறைகளை ஏற்று நடந்தாங்களோ இவங்க எல்லாம் சொர்க்கத்துக்கு போவாங்க, யாரெல்லாம் அதை மறுத்து நடந்தாங்களோ எல்லாம் நரகத்துக்கு போவாங்கன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். ஆக மேலானவர்களே, எங்களுடைய சொர்க்கம் எதுல இருக்குது? அதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்துல இருக்குது. சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், யா மன் தமஸ்ஸக பிசுன்னதி இந்த ஃபஸாதி உம்மதி ஃபலஹு அஜ்ரு 100 ஷஹீதின், யாரு இந்த ஃபித்னாவுடைய காலத்துல
ஃபித்னாவுடைய காலத்துல யாரு என்னுடைய சுன்னத்தை ஒரு சுன்னத்தை எடுத்து நடக்கிறாங்களோ அவங்களுக்கு 100 ஷுஹதாக்களுடைய நன்மையை நாங்க கொடுக்கிறோம்னு சொன்னான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலானவர்களே, 100 ஷுஹதாக்கள் என்று சொன்னா எப்படியாப்பட்டவங்க? அல்லாஹ்வுடைய பாதையில போய் யுத்தம் செய்து தன்னுடைய கால் கைகள் எல்லாம் துண்டிக்கப்பட்டு மரணிக்கக்கூடியவர்கள். அவர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி என்று சொன்னால், ஒரு ஷஹீத் என்ன செய்யறாரு? அல்லாஹ்வுடைய பாதையில போரிடுறாரு. அந்த நேரத்துல வெட்டப்பட்டு அதில் இருந்து சொட்டக்கூடிய ரத்தம் இருக்கின்றது. முதல் சொட்டு பூமியில் விழ முன்னாடி அல்லாஹ் தஆலா அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுகின்றான். அடுத்த ஒவ்வொரு சொட்டுக்கும் அந்தஸ்துகளை கூட்டுகிறான். அப்படியாப்பட்ட 100 ஷுஹதாக்களுடைய நன்மையை அல்லாஹ் தஆலா கொடுக்கிறான். யாருக்கு? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தை இந்த ஃபித்னாவுடைய காலத்துல பின்பற்றி நடப்பவர்களுக்கு. இன்றைக்கு இல்லாத விஷயம் எல்லாம் சொல்லிக்கிட்டு சுன்னத்து என்று சொல்லி செஞ்சு கொண்டிருக்கிறோம். மேலானவர்களே, குர்ஆன் ஹதீஸ் எதை சொல்லுதோ அதன்படி வாழ. குர்ஆன் ஹதீஸின் படி எந்த மனிதன் வாழுகிறானோ அவனுக்கு நிச்சயம் நேர்வழி. ஆக மேலானவர்களே, எங்களுடைய வாழ்க்கைக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர்வழியை காட்டி தந்துட்டு போயிட்டாங்க. இன்றைக்கு நாங்க நினைக்கணும், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்துக்கு பின்னால எந்த ஒரு நபியும் வர போறது இல்ல. அவர்கள் இந்த வழிமுறைகள் எல்லாம் உண்ணுவதிலிருந்து ஆட்சி செய்யும் வரைக்கும் எவ்வாறெல்லாம் காட்டி தந்திருக்கின்றார்களோ அதே போன்று வாழ்ந்தால்தான் எனக்கும் காஃபிருக்கும் மத்தியில் உள்ள வித்தியாசம் விளங்கும். எனக்கும் காஃபிருக்கும் உள்ள வித்தியாசம் அப்பதான் விளங்கும் ஒரு மனிதன் விளங்கிக் கொள்ளலாம். மேலானவர்களே, தொழுகை இருக்கின்றது, அது இபாதத், அது அல்லாஹ்வுக்காக செய்ய முடியும். இத்திபா இருக்கின்றது, இதாஅத் இருக்கின்றது, கட்டுப்படக்கூடியது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம் தான். அவர்கள் எவ்வாறு வாழ சொல்லி இருக்கின்றார்களோ அதுதான் எங்களுடைய வாழ்க்கை. அவர்கள் எவ்வாறு ஒரு மனிதன் தூங்க வேண்டும் இவ்வாறு என்று சொல்லியிருந்தால் அதுதான் தூக்கம். ஒரு மனிதன் எவ்வாறு சாப்பிட வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கின்றார்களா அதுதான் சாப்பிடக்கூடிய வழிமுறை. இன்றைக்கு நாங்க நியத்து வைக்க வேண்டும். இந்த நாளில் இருந்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த இந்த மாதத்தில் இருந்து இன்ஷா அல்லாஹ் நான் ஒரு சுன்னத்தை கடைசி வரைக்கும் எடுத்து நடக்கணும். நான் ஒரு சுன்னத்தை என்னுடைய மௌத் வரைக்கும் எடுத்து நடந்து நான் அந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளணும் என்ற எண்ணத்தை எங்களுடைய உள்ளத்துல நாங்க கொண்டு வர வேண்டும். ஆக மேலானவர்களே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவருடைய சுன்னத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரும் சேர்த்தருள்வானாக. யா அல்லாஹ், நாங்கள் எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. யா அல்லாஹ், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மரணித்த மாதமாக இருந்து கொண்டிருக்கின்றது. யா அல்லாஹ், அவருடைய அந்த சுன்னத்தை ஒன்று தவறாமல் அழகிய முறையில் பின்பற்றக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. யா அல்லாஹ், இவ்வளவு காலம் தெரியாமல் வாழ்ந்து விட்டோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், இனிமேல் தெரிந்து அந்த முறைப்படி வாழக்கூடிய அந்த பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஅஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. அம்மா பஅத் ஃபகத் قال الله تعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم من تشبه بقوم فهو منهم. بارك الله لنا ولكم وارحمنا وإياكم واغفر لنا ولكم ولجميع المسلمين فاستغفروه إنه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا أرسله تعالى بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة من يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر الله شيئا. أما بعد فأوصيكم عباد الله ونفسي أولا بتقوى الله وأحذركم يوما عبوسا قمطريرا. وأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد
عبدك ورسولك وصل على المؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات وبارك على سيدنا محمد وعلى آله ذريته. قال نبينا صلى الله عليه وسلم: أرحم أمتي بأمتي أبو بكر الصديق رضي الله تعالى عنه، وأشدهم في أمر الله لعمر رضي الله تعالى عنه، وأصدقهم حياء عثمان رضي الله تعالى عنه، وأقضاهم علي تبارك وتعالى عنهم، وفاطمة سيدة النساء أهل الجنة، والحسن والحسين سيد شباب أهل الجنة رضي الله تبارك وتعالى عنهم. اللهم اغفر للعباس وولده مغفرة ظاهرة باتنة لا تغادر ذنبا. الله في أصحابي لا تتخذهم عرضا من بعدي، فمن أحبهم فبحبي أحبهم، ومن أبغضهم فببغضي أبغضهم، وخير أمتي قرني ثم الذين يلونهم ثم الذين يلونهم. اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات الأحياء منهم والأموات. اللهم أيد الإسلام وأنصاره، وأذل الشرك وأشراره. اللهم وفقنا لما تحب وترضى، واجعل آخرتنا خيرا من الأولى. اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار، اللهم أجرنا من النار. اللهم لا تشوي خلقنا بالنار، فإنها بئس الدار وبئس المثوى وبئس القرار. عباد الله رحمكم الله، إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. واذكروا الله العظيم يذكركم ودعوه يستجب لكم، وذكر الله أكبر، والله يعلم ما تصنعون. you.